வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மரச்செக்கில் பியூரான கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மூணும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணெய்க்கு நாட்டு கடலை, நாட்டு எள்ளு இது போட்டு தான் நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கு எண்ணெயோட கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். நம்ம சமையலுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் வீடே கமகமன்னு இருக்கும். நீங்கள் சமையலுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்களா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்களா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கவங்களே சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம என்னென்னமோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு மாற்றமாக இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நிச்சயமாக பிடிக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்துனாலும் ஆர்டர் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த 3 எண்ணெயுமே கிடைக்கும். நல்லெண்ணெயில் கருப்பட்டியும் போட்டு ஆட்டுறோம், வெல்லம் போட்டும் ஆட்டுறோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில செடிகள் நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப குலதெய்வத்தோட அருளும் குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வரும். அப்படி நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர அந்த செடிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்மளோட குலத்தை காக்கிற தெய்வம், அவங்களத்தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட முன்னோர்கள், அதாவது எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பிறந்தவங்களத்தான் நம்ம குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வர்றோம். குலதெய்வமே தெரியாத மக்களுக்கு கூட நம்மளோட முருகப்பெருமான் தான் குலதெய்வமாக இருக்காரு. நம்மளோட குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும் நடக்காது. நம்மளை முதல்ல கை கொடுத்து நம்மளை காப்பாற்றுற தெய்வம் யாருன்னா நம்மளோட குலதெய்வமாக தான் இருப்பாங்க. நம்மளோட குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் எந்த தீய சக்தியாலையும் நம்மளை நெருங்கவே முடியாது. நமக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். அவங்கள வணங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்மளோட இஷ்ட தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கணும். அப்படி குலதெய்வமே தெரியாதவங்களாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறப்ப எங்கள் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி விளக்கு ஏற்றுறப்ப இந்த வரியை சொல்லிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுறப்ப உங்களுக்கு குலதெய்வமே தெரியலை அப்படின்னா கூட இந்த வரியை சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்றும்போது அது உங்கள் குலதெய்வம் ஏற்றுக்கிடுவாங்க. திரும்பவும் அந்த வரியை சொல்கிறேன். எங்கள் குலதெய்வமே அல்லது என் குலதெய்வமே, எங்கள் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி விளக்கு ஏற்றுங்க. குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு கூட நம்ம முருகப்பெருமான் தான் குலதெய்வமாக இருக்கார். அவரை நாம் இப்படியும் சொல்கிறது உண்டு, நம்மளோட முப்பாட்டன் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்வதுண்டு. அதாவது நமக்கு முன்னோர்கள் தான் நம்மளோட குலதெய்வம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. குலதெய்வமே தெரியாதவங்க முருகப்பெருமானை வழிபடுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு சில செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறதன் மூலமாக குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வர்றதாகவும் குலதெய்வத்தோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல சங்குப்பூ தான். சங்குப்பூவில் பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் பணவரவு அதிகமாக வர்றதுக்கும் இந்த பூ பல தெய்வங்களுக்கு இஷ்டமான ஒரு பூவாக இருக்குது. உதாரணத்துக்கு சிவபெருமானுக்கு பிடித்த பூ, சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த பூ.
அதனால இந்த பூவை அதாவது இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப நமக்கு நம்மளோட குலதெய்வத்தோட முழு அருளும், குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பூ நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப நம்ம வீடே ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். நேர்மறை எண்ணங்களை அதிகமாக இந்த செடி ஈர்த்து கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த செடியை நம்ம வீட்டில் வைக்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை தரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன தொட்டிலையாவது இந்த செடியை வளங்க. 2வது செடி நாயுருவி செடி தான். இந்த செடியை நம்ம வீட்டில் வைக்கிறப்ப குலதெய்வத்தோட முழு அருளும், குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த செடியில் குட்டி குட்டி முள் இருக்கும். அதனால இதை குழந்தைகள் கைப்படாத இடத்துல ஒரு ஓரமாக இந்த செடியை வைங்க. இந்த செடியோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஹோமம் வளர்த்தாலும் சரி, கோவில்களில் ஹோமம் வளர்த்தாலும் சரி, இந்த செடி இல்லாமல் ஹோமம் வளர்க்க மாட்டாங்களாம். இந்த செடியோட இலைகளை நம்ம காய வச்சு சாம்பிராணி வீட்டில் புகை போடுறப்ப, இந்த பொடியையும் சேர்த்து நம்ம போடுறப்ப குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வர்றதாகவும், குலதெய்வத்தோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து மாதுளை செடி. மாதுளை செடியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் அதிகப்படியான செல்வம் சேரும். மாதுளையில் இருக்க பழங்களெல்லாம் எடுத்துட்டு அந்த தோலை நம்ம காய வச்சு பொடி செஞ்சு சாம்பிராணி புகையில் தூவி விட்டோன்னா குலதெய்வத்தோட அருளும், குலதெய்வமே நம்ம வீட்டுக்கும் வருவாங்க. மாதுளை பழங்களில் பல நல்ல சத்துக்கள் இருக்குது. அதனால தினமும் எல்லாருமே ஒரு மாதுளம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் இரத்த விருத்திக்கும் இரத்த சோகையே நமக்கு வராது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால தினமும் ஒரு மாதுளை சாப்பிடுங்க. அடுத்து பார்க்க போகிற செடி கற்றாழை செடி தான். கற்றாழை நிறைய பேர் வீடுகளில் மாட்டுவாங்க. அது ஏன்னா கற்றாழை வச்சுருக்கவங்க வீட்டில் குலதெய்வம் இருக்கும் என்பதற்காகத்தான் எல்லார் வீடுகள்லையுமே நிறைய பேர் வீடுகளில் கற்றாழை முன் வாசலில் மாட்டியிருப்பாங்க. இந்த கற்றாழை செடியை நம்ம வீட்டில் வைக்கிறப்ப தீய சக்திகள், கண் பார்வை, கண் திருஷ்டி இது எதுவுமே நம்ம வீட்டை அண்டாது அப்படிங்கிறக்காகத்தான் நிறைய பேர் வீடுகளில் கற்றாழை மாட்டியிருப்பாங்க. இந்த கற்றாழையை முன் வாசலில் எதுக்கு மாட்டுறாங்க அப்படின்னா, குலதெய்வம் நம்ம வீட்டின் வாசல்ல நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறக்காகத்தான் வீட்டோட முன் வாசலில் கற்றாழையை கட்டுறாங்க. இப்போது நிறைய பேர் வீடுகளில் கற்றாழையும் வளர்க்குறாங்க. முடிஞ்சவங்க ஒரு சின்ன தொட்டிலையாவது கற்றாழையை வளங்க. கற்றாழையில் நிறைய மருத்துவ குறிப்புகளும் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது துளசி செடி. குலதெய்வமே தெரியாதவங்க கூட இந்த செடியை வளர்த்தா நிச்சயமாக நம்மளோட குலதெய்வத்தை தெரிஞ்சவங்கள நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கும். துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறனால அதிகப்படியான நேர்மறை சக்திகளை நம்ம வீட்டுக்கு ஈர்த்து கொடுக்கும். துளசி மாடம் வைத்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுறது நம்ம குலதெய்வத்தையே வழிபடுறதுக்கு சமம். குலதெய்வத்தோட படங்களை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் துளசி செடிக்கு நம்ம பூஜை செஞ்சு வணங்குறது நம்மளோட குலதெய்வத்தையே வணங்குறதுக்கு சமம். அதனால் துளசி செடியை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால குலதெய்வத்தோட முழு அருளும், குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். துளசி செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு எங்கே போனாலும் துளசி செடியை வணங்கிட்டு போனால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும். அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி வெற்றிலை கொடி தான். வெற்றிலை கொடி நிறைய வீட்டில் வளர்க்க முடியாது. அது எப்படி வளர்த்தாலும் சிலர் வீட்டில் அது பட்டு போயிடும். அதனால் நிறைய பேர் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. ஏதாவது செஞ்சு வெற்றிலை கொடியை நம்ம வீட்டில் வளர்த்தா குலதெய்வத்தோட பரிபூரண அருளும், குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வெற்றிலைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, எந்த சுபகாரியங்கள் நடத்தினாலும் அதில் முதல்ல வைக்கிறது வெற்றிலை பாக்கு தான் வைப்பாங்க. ஏன்னா முதல்ல நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. ஒரு சுபகாரியங்களில் எந்த பொருள் இருக்கோ இல்லையோ வெற்றிலை பாக்கத்தான் முதல்ல தேடுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வெற்றிலையை நம்ம வீட்டில் வளர்த்தா குலதெய்வத்தோட பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு கூட வெற்றிலை தீபம் ஏற்ற சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? வெற்றிலை நமக்கு வெற்றியை மட்டும்தான் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முருகப்பெருமானுக்கும் வெற்றிலை தீபம் ஏற்ற சொல்கிறாங்க. வெற்றிலை கொடி வீட்டில் பட்டு போகுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத
குலதெய்வம் நமக்கு அறிவுறுத்துறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த வெற்றிலை கொடியை நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப நேர்மறை சக்திகள் நம்ம வீட்டுக்கு அதிகளவு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கொடிக்கு அவ்வளவு சிறப்பு. ஓகே உறவுகளே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்துட்டு பயன் பெறட்டும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.